அனைவருக்கும் வணக்கம். ஆகாயத்தை நோக்கி பயணித்தல் என்ற தலைப்பில் நம்முடைய அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் வழங்கிய மண்டாரா அருள் செய்திய படிச்சுட்டு வரோம். பாபுஜியின் 3வது நியமம், இறைவனுடன் இரண்டர கலப்பதையே லட்சியமாக நிர்ணயித்துக் கொள்ளுங்கள், லட்சியம் எய்தும் வரை ஓயாதீர்கள் என்று கூறுகிறது. ஓயாதீர்கள் என்ற கருத்தை நாம் சோம்பல் என்னும் கண்ணோட்டத்தில் பயன்படுத்தினோம். அதே கருத்து இங்கும் பொருந்தும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நோக்கத்தை நோக்கி விழித்தெழுதல் அப்படிங்கிற அந்த பண்டாரா அருள் செய்தியில ரெஸ்ட் நாட் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா பேசியிருந்தார். அந்த ரெஸ்ட் நாட்டுங்கிறது எதுக்குன்னா சோம்பலை விட்டு வெளியில வர்றதுக்காக இந்த ரெஸ்ட் நாட்டுங்கிறத சொன்னார். அதே கருத்தை இங்கேயும் கொண்டு வரலாம். ஓயாதீர்கள் என்பதற்கு அந்த நிலையை அடையவில்லை என்பதும் அர்த்தமாகும். ஸோ எப்ப நம்ம ரெஸ்ட் எடுப்போம்னா நம்ம ரீச் ஆயிட்டோம் அப்படிங்கிற நினைப்பு வரும் பொழுது நம்ம ரெஸ்ட் எடுத்துப்போம். அப்ப எந்த ஒரு இலக்கும் அடையப்பட்டு விட்டதாக ஒரு உணர்வு வந்த உடனேயே மைண்டும் பாடி எல்லாமே ரெஸ்ட் ஆயிடும். அதனாலதான் அது மாதிரி ரெஸ்ட் எடுக்க கூடாது அப்படின்னா நான் அந்த இலக்கை அடையலை, அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேங்கிற அந்த உணர்வை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ளணும். அதுதான் இன்னைக்கு நான் புதிதாக பிறந்திருக்கிறேன், இனிமேதான் எல்லாத்தையும் கத்துக்க போறேன் அப்படிங்கும் பொழுது அந்த ரெஸ்ட்டுக்கு வேலை கிடையாது. எனக்கு இது எல்லாம் தெரியும் அப்படிங்கும் பொழுது மைண்ட் அங்க ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சு. அதனால சொல்றாரு, ஓயாதீர்கள் என்பதற்கு அந்த நிலையை அடையவில்லை இன்னும் அப்படிங்கிறதும் அர்த்தம். நீங்கள் அந்த நிலையை அடைந்து விட்டீர்கள் அல்லது பயணம் நிறைவுற்று விட்டது என்று நம்பும் அந்த தருணத்திலேயே ஒரு மேற்கூரையானது அமைக்கப்பட்டு விடுகிறது. இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முயலும் ஆமையும் கதையில அது வேகமா ஓடிட்டு கிட்டத்தட்ட எல்லைக்கோட்டை பார்த்தோம்னா நம்ம தான் கிட்டக்க வந்துட்டோமே, ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு போவோமே அப்படின்னு நினைப்பு அதுக்கு வந்ததுதான் அதுக்குள்ள ஒரே பிரச்சனை, அது தோத்து போறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நம்ம அடைந்து விட்டோம், இன்னும் வெகு தூரம் முன்னேறிட்டோம், மற்றவங்களோட நம்ம வெகு தூரம் முன்னேறிட்டோம் அப்படிங்கிற எண்ணமோ, அல்லது நாம அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சாச்சு, நான் மைய மண்டலத்தை அடைந்து விட்டேன் அப்படிங்கிற எண்ணமோ, மற்றவர்களை விட நான் முன்னணிக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற எண்ணமோ, இது எல்லாமே என்ன செய்கிறது, அதோடு நம்ம வளர்ச்சியை நிறுத்தி விடுகிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம், நான் இன்னும் இதுல வளரணும், இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, இன்னும் இதுல நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு நான் நினைக்கும் பொழுதுதான் நான் இன்னும் சூட்சுமமாகவும் மென்மையாகவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த எண்ணம் தான் அந்த மேற்கூரை அமைவதை தகர்க்கிறது. நேத்திக்கு ஒண்ணு சொன்னாரு, வளர்ச்சிக்கும் அதாவது இதுவரைக்கும் வளர்ந்திருக்கிறதுக்கும் இனிமே வளர போறதுக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் அந்த மாற்றம் நிகழ்கிறது, அந்த இடத்துலதான் மேற்கூரை அமைகிறது அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். இன்னைக்கு அந்த இடத்துல எது மேற்கூரையாக அமைகிறது அப்படிங்கிறத சொல்றார். எது மேற்கூரையாக அமைகிறது? இலக்கை அடைந்து விட்டோம், நான் ஜெயிச்சிட்டேன், நான் எனக்கு கிடைத்து விட்டது அப்படிங்கிற எண்ணம், அதுதான் நாம அந்த இடத்துல நிக்க வச்சிருது நம்ம. ஸோ இது காதல்லையும் பொருந்தும். அதாவது காதலிக்கிறவர்கள், காதலர்களா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க, எல்லாமே அப்போ எல்லாமே சரியா தெரியும், எல்லா தவறுகளும் இயல்பாக தெரியும். அப்ப அதை கல்யாணம் அப்படின்னு பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நான் அவனை அடைந்து விட்டேன், அவளை அடைந்து விட்டேன் அப்படின்றது வரும் பொழுது அங்க அதுக்கப்புறம் இன்னுமே எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்குள்ளார ஃபர்ஸ்ட் ஈகோ அப்படிங்கிற விஷயம் வெளியில வர ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க 2 பேருக்கும் நடுப்புற ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கிறது என்னன்னு கேட்டா, அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கிறது அகங்காரம் மட்டும்தான். அப்ப நம்ம இன்னும் இன்னைக்குதான் புதிதாக பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை மன வாழ்க்கையில கொண்டு வர முடியாது. இதே விஷயம் உலகியல் வாழ்க்கைக்கும் பொருந்தி வரும். ஸோ
எல்லா இடங்கள்லையும் மாஸ்டர் சொல்ற அந்த சூட்சுமமான விஷயம், வியப்பாக எல்லாவற்றையும் ரொம்பவும் வியப்போடு உற்று நோக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது, நான் இன்னும் இலக்கை அடையவில்லை, அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அடையவில்லை அப்படிங்கிறது கூட ஒரு எதிர்மறையான எண்ணம். இன்னும் நான் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு மனோபாவம். இன்னும் நிறைய தூரம், டெல்லி இன்னும் வெகு தூரத்தில் உள்ளது அப்படின்னு பாபுஜி அடிக்கடி சொல்லுவார். அந்த எண்ணம் தான் உங்களுடைய மேற்கூரையை தகர்க்கும். ஏனெனில் அங்கு எல்லையற்ற திறந்த ஆகாயம் உள்ளது. இந்த உள்முக பயிற்சி ஒரு முறை மட்டுமே செய்யப்படுகின்ற ஒன்றல்ல, அன்றாடம் செய்ய வேண்டிய ஒன்று. இதுதான் பேரு பயிற்சி. தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை இதெல்லாம் ஆட்டோமேட்டட் ஆயிடுது. எல்லாமே நம்ம அமைப்புல ஒன்று கலந்து விடுகிறது. நாம நம்மை அறியாமலேயே அந்த நேரங்கள்ல அந்த பயிற்சி செஞ்சிடும். இன்னமும் அதை பயிற்சி என்று சொல்லி கொண்டிருக்க முடியாது. அப்ப உள்முக பயிற்சி அப்படின்னு தாஜி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர்றாரு. அதுல ஒண்ணு எது, நான் இன்னும் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அடைய வேண்டிய இலக்கு இன்னும் வெகு தூரத்தில் இருக்கிறது. ஆன்மீகத்துல இப்பதான் நான் அடியெடுத்து வைத்திருக்கிறேன். நான் ஒரு சிறு குழந்தை. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. இந்த இந்த எண்ணம், இந்த பயிற்சி தினமும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒன்று, அன்றாடம் செய்ய வேண்டிய ஒன்று. ஏனென்றால் அகங்காரம் ஒரே இரவில் தன்னை மீண்டும் உருவாக்கி கொள்ளக்கூடும். நேற்று வரைக்கும் நல்லா இருந்த ஒருவர் வித்தின் எ செகண்ட் அந்த ஒரு மேற்கூரையை அமைத்துக் கொள்ள முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம். அது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ற விஷயம் கிடையாது. அந்த பிளவுற்ற இதயத்துல சொன்ன மாதிரி படிப்படியா உடஞ்சி போற விஷயம் மாதிரி இது படிப்படியா வளர்ந்து ஒட்டிட்டு வர்ற விஷயம் கிடையாது. வித்தின் எ செகண்ட் ஓவர் நைட்ல இது நடந்துடும் அப்படிங்கிறது. ஓவர் நைட்ல ஒரு நாள்ல டக்குன்னு ஒரு விஷயம் ஒட்டிக்கிட்டு நான் தான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் அகங்காரம் நிக்க ஆரம்பிச்சு. எனவே ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த மேற்கூரையை மீண்டும் அகற்ற வேண்டும். ஒவ்வொரு தியானத்திலும் பாத்திரம் வெறுமையாக்கப்பட வேண்டும். இதுதான் வளர்ச்சியின் சுழற்சி. நம்மை மென்மேலும் மேம்படுத்தி கொண்டு நமது ஆதி நிலையை அடைவதற்கு நாம் சேர்த்து வைத்துள்ளவற்றை தொடர்ந்து விடுவிக்க வேண்டும். இப்போ ஒவ்வொரு தியானத்திலும் இந்த பாத்திரம் வெறுமையாக்கப்பட வேண்டும். நாம தியானத்தில் ஏதோ பெறுகிறோம் என்று நினைக்கிறோம். அது மெடிடேஷன் இஸ் நாட் கெய்னிங் சம்திங், இட் இஸ் லூசிங் எவ்ரிதிங். அதுதான் உண்மையான விஷயம். நம்ம தியானம் பண்ண ஏதோ ஒன்றை பெறவில்லை, நாம ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிறதெல்லாம் நம்மளை விட்டு வெளியேற்றுகிறோம், வெளியில போகுது நம்மளை விட்டு. அப்ப ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த தியானத்துக்கு முன்னாடி நம்ம பண்ற அந்த பிரார்த்தனை, அது நம்ம அந்த மாதிரி ஒரு பணிவான நிலைமைக்கு கொண்டுட்டு போய் அங்க நிறுத்தணும். நான் லட்சியத்தை அடைந்து விட்டேன் அப்படின்னு நினைச்சா நான் எப்படி தியானம் பண்ண முடியும்? இன்னும் நான் அடைய வேண்டிய தூரம் இருக்கிறது. இன்னும் இதுல கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இன்னும் சூட்சுமமாக மாற வேண்டும், இன்னும் மென்மையாக மாற வேண்டும், இன்னும் அன்பாக மாற வேண்டும், இன்னும் கனிவாக மாற வேண்டும். அதாவது நான் அன்பாய் இல்லை, கனிவாய் இல்லை, நான் இன்னும் லட்சியத்தை அடையவில்லை அப்படிங்கிற எண்ணங்களுக்கு பதிலாக இன்னும் ஆழமாக அன்போடு மாற வேண்டும், இன்னும் கருணையோடு மாற வேண்டும், இன்னும் பணிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாவற்றிலும் இந்த இன்னும்ங்கிற வார்த்தையை சேர்க்கும் பொழுது நாம வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறோம். நம்மை மென்மேலும் மேம்படுத்தி கொண்டு நமது ஆதிநிலையை அடைவதற்கு நாம் சேர்த்துள்ள அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்க வேண்டும். அடுத்தது எல்லையற்ற ஆகாயம். அற்புதங்களின் அற்புதம் என்னும் நிலையை எவரும் அறியாத வண்ணம் மறைத்து வைத்துள்ள இதயம் கொண்ட மிக பணிவுடைய ஒருவரே. அவரு சொல்ற விஷயமே வரிசையா அழகா இருக்கு. அற்புதங்களின் அற்புதம் என்னும் நிலையை அடைய. சாரி, ஒரு நிமிஷம். அற்புதங்களின் அற்புதம் எனும் நிலையை எவரும் அறியாத வண்ணம் மறைத்து வைத்துள்ள இதயம் கொண்ட மிக பணிவுடைய ஒருவரே அரசனை விட வளமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று பாபுஜி ஒரு முறை கூறினார். இன்சிக்னிபிகன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் பாருங்க.
அது இருக்கிற அற்புதங்கள் எல்லாம் அற்புதம் அப்படிங்கிற நிலைமை தன்னிட்ட இருந்தா கூட அந்த நிலை வெளியில தெரியாத வண்ணம், வெளியில யாரும் அறியாத வண்ணம் அப்படின்னா மூடி மறைச்சு வைக்கிறதுல நான் மூடி வச்சிருக்கேன் யாரும் பார்க்க கூடாது அப்படி இல்லை. அதனுடைய எந்த ஒரு வெளிப்பாடும் வெளியில தானாக தன்னுடைய நடை உடை பாவனைகள்ல தெரிந்து விடாத அளவிற்கு மிகவும் பணிவார இருக்கக்கூடிய ஒருவரே கிங் ஆஃப் கிங்கிறார். அரசனை விட வளமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று பாபுஜி ஒரு முறை கூறினார். இதுதான் மேற்கூரையை தகர்த்துவிட்ட ஆன்மாவை பற்றிய வர்ணனையாகும். வேற எப்படி சொல்ல முடியும்னு சொல்றார். இந்த மேற்கூரை இல்லாத அந்த ஆன்மா எப்படி இருக்கும்? தன்னுடைய நிலையை எவரும் அறியாத வண்ணம் மறைத்து வைத்திருக்கும். அதுதான் லாலாஜி சொல்றாரு, நீங்கள் உங்களை மறைத்து கொண்டு தெய்வீகத்தை வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு. அது தனது உயர்நிலையை குறித்து விளம்பரம் செய்யாது. அது உயர்வாக காண வேண்டிய தேவையும் அதற்கு இல்லை. ஆகாயத்தை நோக்கி வளரும் மரத்தை போன்று அது எளிமையாக முன்னேறுகிறது. இங்க யாரும் எதை நோக்கி போறதும் பிரச்சனை இல்லை. நான் இந்த அளவுக்கு போயிருக்கேன் அப்படிங்கிறத விளம்பரப்படுத்துறது, தனக்குத்தானே நினைவூட்டிக் கொள்வது, அதை மற்றவர்களிடம் சொல்வது, அந்த இடத்துல இருந்துகிட்டு மற்றவங்களை வேறுபடுத்தி பார்க்கறது, இதெல்லாம் தான் நமக்கு பிரச்சனை. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், இன்னும் எவ்வளவு படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது பிரச்சனை இல்லை. நான் எவ்வளவு படிச்சிருக்கேங்கிறத நான் சொல்றதும் மற்றவங்கள்ட்ட அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் பிரச்சனை. நான் எவ்வளவு நாள் தியானம் பண்ணிட்டு இருக்கேங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு பிரச்சனை. ஸோ அப்ப ஒரு அற்புதங்களின் அற்புதம் அப்படிங்கிற நிலையை அடைந்து அது மற்றவர்கள் கண்ணுக்கு படாத வண்ணம் அந்த அளவுக்கு பணிவோட இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா, அதுதான் உண்மையாகவே பணிவுக்கு அந்த ஆகாயத்தை அடைய முடியாமல் நிற்கிற அந்த மேற்கூரையை தகர்த்து கொண்ட ஆன்மா. அத்தகைய ஆன்மா தான் பெற்றுள்ள அந்த நிலை குறித்து எந்த விதமான விளம்பரமும் செய்யாது. விளம்பரம்ங்கிறது 4 பேருக்கு முன்னாடி போய் நின்று என்னை பற்றி பெருமையாக பேசிக் கொள்வதுதான் இல்லை. அந்த விளம்பரம்ங்கிறது ஒன்னும் அதாவது இப்ப எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு விஷயத்துல, ஒரு கம்ப்யூட்டர்லயே ஒரு விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு வேர்ட்லயோ ஒரு எக்ஸல்லயோ நான் நல்லா இருக்கேன். ஐ ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு இடத்துல புதிதாக ஒருத்தர் கத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இதை செய்யறாரு. அதை எப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க, இது இவ்வளவு ஈஸி தெரியுமாங்க, வாங்க நகருங்க நான் செய்யறேன் பாருங்க அப்படின்னு சொல்றது கூட விளம்பரம் தான். இதை இப்படி செய்யலாமா பிரதர், நான் கொஞ்சம் வேணா ஹெல்ப் பண்ணவா உங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம்ல. அது மாதிரி கேட்க விடாத விளம்பரம். இது எவ்வளவு ஈஸி, இதுக்கு போய் தருமாறிட்டுறீங்க நவருங்க அப்படின்னு. அந்த இடத்துல அது பேசுற விதம் தன்னுடைய நிலையை விளம்பரம் செய்து கொள்வதாக தான் இருக்கிறது. அந்த விளம்பரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளை சுய விளம்பரப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். எதன் மூலமா நான் இதுல பெட்டர் அப்படிங்கிறத காட்ட முயற்சிப்பது கூட விளம்பரம் தான். இருக்கிற பேஸ்ட்ல இந்த பேஸ்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு காட்ட முயற்சிக்கிறது விளம்பரம் தான். இருக்கிற 4 பேர்ல நான் தான் பெஸ்ட்ன்னு நான் காட்ட முயற்சிக்கிறது விளம்பரம் தானே. ஸோ சுய விளம்பரம் அப்படிங்கிற விஷயம் நீங்க ரொம்ப பெருசா அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறத பெருசா யோசனை பண்ண வேண்டியது இல்லை. நாமும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். 2 பேர் நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது கூட நீங்க உங்க ஃபேமிலியோட பெருமைய எவ்வளவு பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயிலேயே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம விளம்பரம் தான் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம பேசவே கூடாதா? பெருமை பேசக்கூடாதா? பேசலாம், பெருமையுடன் பேசக்கூடாது, அவ்வளவுதான். பெருமை பேசுவதிலே தவறில்லை. இந்த செய்தியாக சொல்லாம அதுக்கு பின்னாடி ஒரு கர்வத்தோட அதுல ஒரு தற்பெருமையோட அந்த செய்தியை கொண்டு வரும் பொழுதுதான் அது பிரச்சனையாகிறது. ஆகாயத்தை நோக்கி வளரும் மரத்தை போன்று தன்னை விளம்பரம் செய்யாமல் தன்னைத்தானே உயர்வாக காண வேண்டிய தேவையில்லாமல் வளர்கின்ற ஒரு இதயமானது மிக எளிமையாக முன்னேறுகிறது. கண்ணாடி மாளிகையின் கூரையை துளைத்து கொண்டு உயர்ந்து வளரும் மரம் ஒரு மரமாக இருக்க தவறுவதில்லை. அது தனது உண்மையான இயல்பை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரத்தை பெறுகிறது. இப்ப என்னை பற்றி நான் உயர்வா நினைக்கிறத உடைச்சுக்கிட்டேன், நான் அடைந்து விட்டேங்கிறதெல்லாம் உடைச்சுக்கிட்டா என் தன்னம்பிக்கை போயிடாதானா? போயிடாது. ஒருவேளை கிரீன் ஹவுஸோட மேல இருக்கிற அந்த கூரையை உடைச்சிக்கிட்டு ஒரு மரம் மேல போயிடுச்சுன்னா அது என்ன வளராம போயிடுமா? என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்ன கேட்டா, இங்க இருக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியருக்குள்ளார எப்போதும் ஒரே மாதிரி இருக்க முடியாம
மேல போகும் பொழுது காற்றடித்தால் காற்றுக்கும் மழை பெய்தால் மழைக்கும் தனக்குத்தானே ஈடு கொடுத்து கொள்ள வேண்டிய அந்த நிலைமையை பெறுகின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன பிரச்சனை மட்டும்தான் அந்த மரத்துக்கு. ஆனா அதனுடைய வளர்ச்சி எல்லையற்றதாக எப்பயும் இருக்க போகுது, பிரம்மாண்டமானதாக இருக்க போகிறது. அது தனது உண்மையான இயல்பை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரத்தை பெறுகிறது. இப்போது அது உண்மையான சூரிய ஒளி, உண்மையான மழை, உண்மையான காற்று போன்றவற்றிற்கு நேரடியாக வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப ரியாலிட்டியே இங்கதான் பிகின் ஆகுதுங்கிறாரு. எங்க நீங்க நம்முடைய ஈகோவை நம்ம எந்த இடத்துல பகர்த்து கொண்டு வெளிப்படுகிறோமோ அதுக்கப்புறம் தான் நம்ம உண்மையான விஷயத்த உணர ஆரம்பிக்கிறோம். அப்ப இது வரைக்கும் என்னுடைய அகங்காரத்தால மூடி மறைத்து கொண்ட ஒரு கூரைக்குள்ளார நான் பெற்ற விஷயங்களை வைத்து கொண்டு பாக்குறேன். அங்க உள்ளுக்குள்ளார ட்ரிப்ல இருந்து சொட்டுறதுதான் அதுக்கு மழையா இருந்தது. அங்க உள்ளுக்குள்ளார கண்டிஷன்டு ஏர் ஒண்ணு இருந்தது பாருங்க, அதுதான் கிளைமேட்டா இருந்தது. இதுலயும் தண்ணி இருக்கு, இதுலயும் ஈரப்பசை இருக்கு, இதுலயும் ஒரு வெப்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு உள்ளுக்குள்ளார. அந்த மேற்கூரைக்குள்ளார இருந்த மரத்துக்கு இது எல்லாமே கிடைச்சது. பட் இட் இஸ் நாட் ரியல். அது மாதிரியே உள்ள ஒரு விஷயம் தான் கிடைச்சதே ஒழிய அது கிடைக்கல. எப்ப அது கூரையை தகர்த்து கொண்டு வெளியே போய் பார்க்குதோ இப்ப அது பார்க்கறதுதான் உண்மையான ஆகாயம். கண்ணாடி வழியாக பார்த்தது உண்மையான ஆகாயம் இல்லை. ஏன்னா அங்க போய் இடிச்சிட்டு நின்றுச்சு இல்லை அந்த ஆகாயம். அது இப்ப உணர்ற காற்று, அது இப்ப பெறுகின்ற மழைதான் உண்மை. இப்ப யார் ஒருவர் மேற்கூரையை தகர்த்து கொண்டு வெளியில வராரோ அவர் வளர்வது நின்று விடுவதில்லை. ஆனால் உண்மையான விஷயங்களை இப்பதான் அவரு பார்க்க போறாரு. அது இந்த புதிய கண்ணோட்டத்துடன் அந்த மேற்கூரை என்றுமே ஆகாயம் ஆகாது என்பதையும் தன்னால் தொடர்ந்து வளர முடியும் என்பதையும் புரிந்து கொள்ளும். அப்ப அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரியான தற்பெருமைகள், இந்த மாதிரி எனக்கு நானே விதித்து கொண்ட இந்த கூண்டெல்லாம் ஆகாயம் அல்ல, அது என்னுடைய லட்சியம் அல்ல. அந்த லட்சியம் இன்னும் வேற விதமானது, ரொம்ப தூரத்துல இருக்கு, அதை நோக்கி போக வேண்டிய விஷயம் இருக்கு, நான் இன்னமும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமும் விரிவடைய வேண்டிய விஷயமும் இருக்குங்கிற உணர்வு வர ஆரம்பிக்கிறது. எல்லாத்தையும் சுருக்கமா கொண்டு வர, பிளவுற்ற இதயம் என்னும் அருள் செய்தியில் விவேகத்துடன் தேர்ந்தெடுப்பதையும் நாம் கற்றுக்கொள்ளும் வரை ஆசை நம்மை பிளவுற்று இருக்க செய்யும் என்பதையும் பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம், முத அந்த மெசேஜில் நம்ம படிக்கும் பொழுது நாம எதை செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறது டிஸ்கிரிமினேஷன், பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான விஷயத்தை நாம கற்றுக்கொள்ற வரைக்கும் ஆசை நம்மை பிளவுற்று இருக்கத்தான் செய்யும். இப்போ 10 விஷயம் இருக்கலாம், மைண்டு ஏன் 10 விஷயத்துக்கு போகுது, எனக்கு இதுதான் தேவைங்கிறத தீர்க்கமா முடிவு பண்ற அந்த ஒரு பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இல்லாததுனாலதான் இதை பார்ப்போமா அதை பார்ப்போமா அதை போவோமா, அது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா அப்படின்னு இதயம் உடைபடுகிறது. அப்ப பிளவுற்ற இதயத்தை சரி செய்ய தீர்க்கமான விவேகம் அது தேவைப்படுது. நோக்கத்தை விழித்தழை செய்தல் என்னும் அருள் செய்தியில் தீவிர முனைப்பெண்ணும் நெருப்பினை மூட்டி நோக்கத்தை கண்டறியும் வரை மந்த நிலை நம் வளர்ச்சியை தடுத்து நிறுத்திவிடும். நோக்கத்தை விழித்தழை செய்தல் இரண்டாவது மீதுக்கு வர்றோம். தீவிர முனைப்பு என்னும் நெருப்பை மூட்டி நோக்கத்தை கண்டறியும் வரை, நமக்குள்ளார நான் எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற நோக்கத்தை எனக்குள்ளார விதைத்து கொண்டு அதை நோக்கி நான் முனைப்புடன் முன்னேறும் போது, முயற்சி செய்யும் போது இல்லாத பேசுனார். தீவிர முனைப்பு என்கின்ற அந்த ஒரு ஃபயரை உள்ளுக்குள்ளார மூட்டி விட்டு என்னுடைய நோக்கம் இதுதான் என்று கண்டறிந்து நான் முன்னேறாத வரை எனக்குள்ளார அந்த சோம்பல், அந்த மந்த நிலை என்னுடைய ஆன்மீக வளர்ச்சியை தடுத்து நிறுத்திவிடும். ஸோ ஒண்ணு விவேகம், இரண்டாவது என்னுடைய நோக்கம் என்ன என்பதை கண்டறிந்து அதை அடைவதற்கு தீவிரமாக முயற்சி செய்வது, முனைவது. மூன்றாவது வலுவான அடித்தளத்தை அமைத்தல் என்கின்ற அருட்செய்தியில் சந்தேகத்தின் உண்மையான இயல்பை உணர்ந்து கொண்டு நமது தனிப்பட்ட அனுபவங்களின் மீது திட நம்பிக்கை கொள்வதற்கு நாம் கற்றுக்கொள்ளும் வரை அந்த சந்தேகமே நம்மை தகர்த்துவிடும். எது சந்தேகம், அது எப்படி நமக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா பாய்சனா மாறி நம்மள அதுல இருந்து வெளியில கொண்டு வந்துடும்ங்கிறத நன்றாக புரிந்து கொண்டு
அது சந்தேகத்தை தாண்டி திட நம்பிக்கையை வளர்த்து கொள்ளும் வரை அந்த சந்தேகம் நம் வளர்ச்சியை தகர்த்து கொண்டே இருக்கும். விவேகம் இல்லாத இடத்துல இதயம் பிளவுற்று வளர்ச்சி தடைபடுகிறது. நோக்கத்தை கண்டறிந்து அதை அடைய முனையாத இடத்திலே சோம்பல் நம்மை தடுத்து நிறுத்துகிறது. திட நம்பிக்கை கொண்டு முன்னேறுவதற்கு பதிலாக நாம சந்தேகத்தை வளர விடும் பொழுது அது நம்மை தகர்த்து விடுகிறது. ஆகாயத்தை நோக்கி பயணித்தல் எனும் இந்த அருள் செய்தியில் அகங்காரத்தினால் உருவாகும் மேற்கூரை, அதையே நமது இலக்கு என்று நாம் தவறாக எண்ணும் வகையில் நம்மை மெதுவாகவும் மென்மையாகவும் சூழ்ந்து கொள்கிறது, சூட்சுமமாக சூழ்ந்து கொள்கிறது. அகங்காரம் உருவாக்கிய அந்த மேற்கூரையை பணிவின் மூலமாக தகர்க்க முடியும் என்பதை நாம் இப்போது கற்றுக்கொள்கிறோம். ஆக 4க்கு 4 விவேகம், நோக்கம், அதை நோக்கிய தீவிர முனைப்பு, திட நம்பிக்கை. இது 3 விஷயம் சொன்னா, இங்க 4வதா ஒரு விஷயத்த சொல்றேன். மேற்கூரையாக நமக்கு நாமே உருவாக்கி கொண்ட அந்த அகங்காரத்தை நாம் பணிவின் மூலமாக உடைக்க முடியும். இதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த 4ல் ஆசை தனக்கு தேவை என்பதை வெளிப்படுத்தும் நேர்மையையாவது பெற்றுள்ளது. அதுதான் அந்த முதல்ல ஒருத்தர் இதை செய்வோமா அதை செய்வோமா ஏன் அப்படிங்கும் பொழுது அவருக்கே தெரியுது நமக்கு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது, மற்றவங்களுக்கும் தெரியுது ஏன்பா அப்படின்னு சொல்ற. சோ அங்க என்னுடைய வீக்னஸ் என்னங்கிற அவேர்னஸ் ஆவது எனக்கு இருக்கிற அளவுக்கு ஆசை நேர்மையாகத்தான் வெளிப்படுகிறது. ஆசை தந்திரமாக வெளிப்படவில்லை. ஆசை முதல் கட்டத்தில் நேர்மையாக, ஒரு குழந்தை எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு 10 பேருக்கு கேட்கிறப்ப அழுகுறப்ப அது எந்த முகமூடியும் போட்டுக்கொள்ளாமல் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துது. அதுபோல ஆசை எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சம் நேர்மையாக தான் இருக்கிறதையாவது நமக்கு காட்டி கொடுத்துருது. அடுத்தது சோம்பலை நம்ம ஒரு வெயிட்டாக உணர்றோம். எப்ப சோம்பலான ஒரு இதயம் இருக்கிறதோ அது எல்லாத்தையுமே கனமாக, எல்லா விஷயத்தையுமே ரொம்பவும் தலையில தூக்கி சுமக்கிற மாதிரி, பாரமா இருக்கிற மாதிரி புலம்புறாங்க அப்படின்னாலே அங்க சோம்பல் இருக்கு. சாதாரண விஷயம்தான். எந்த ஒரு சாதாரண விஷயத்தையும் புலம்பிக்கிட்டே செய்யறாங்க அப்படிங்கும் பொழுதே அங்க சோம்பல் வந்துடும். சோம்பல் இருக்குங்கிறதுக்கு அது ஒரு அறிவு. ஏன் புலம்புறாங்க? ஏதோ வெயிட்டா மலையை சுமக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். வாழ்க்கைய அது ரொம்ப கஷ்டமானது, அது வாழ்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு என்ன இருக்குது, உள்ளுக்குள்ளார ஒரு மந்த நிலை இருக்குது. ஆக சோம்பல் கனமாக உணரப்படுகிறது. ஆசை தன்னைத்தானே நேர்மையாக வெளிப்படுத்துகிறது. சந்தேகம் ஒரு இன்கன்வீனியன்ட்டாக உணரப்படுகிறது. எல்லாம் இருக்கு, இருந்தாலும் ஒரு என்னத்த ஒரு திருப்தி இல்லை அப்படிங்கும் பொழுதே நான் எதை பெற்றிருக்கிறேன், எது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இது எல்லாமே என்னுடைய வளர்ச்சிக்காக மாஸ்டர் கொடுத்ததுங்கிற அந்த திட நம்பிக்கை அங்க இல்லைங்கிறத அந்த என்னாக இருந்தாலும் அப்படிங்கிற அந்த அசௌகரியம் காட்டுகிறது. அழகா சொல்றார். ஆசை நேரடியாக வெளிப்படுகிறது, சோம்பல் கனமாக உணரப்படுகிறது, சந்தேகம் அசௌகரியமாக உணரப்படுகிறது. ஆனால் இந்த அகங்காரம் மட்டுமே நாம தேக்க நிலையில இருந்தாலும் அதை உணர விடாமல் நம்மளை பாராட்டும். ஆகா, நீ இப்படிப்பட்ட ஆளு, உன்னால முடியாது எது கிடையாது, நீ அடைந்து விட்டாய், நீ அப்படி ஆயிட்ட இப்படி ஆயிட்ட, நீ பெரிய ஆளுன்னு நமக்கு நாமே குளிப்பறிக்கிற அந்த அகங்காரம் இருக்குங்கிறதே தெரியாம அதுக்குள்ளார மூழ்கி கிடப்போம். நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் சொன்னாலும் நாம் அவர்களையெல்லாம் எதிரியாக பார்ப்போமே ஒழிய அவங்க சொல்ற விஷயம் நமக்குள்ளார இருக்குன்னு பார்க்க விடாமல் செய்யும். ஏன்னு கேட்டால் நாம் தேக்க நிலையில் இருந்த பொழுதிலும் அது நம்மை பாராட்டும். அந்த தேக்க நிலையே ஒரு சாதனை தான் என்பது போல உணரச் செய்யும். இதுதான் அகங்காரத்தை மற்ற அனைத்தையும் விட மிகவும் அபாயகரமான தடையாக இருக்க செய்கிறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த டேஞ்சரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர்றாரு. ஆசை டேஞ்சர் தான், விவேகத்தினால தூக்கி போட்டுடலாம், அது இருக்கிறது உனக்கு தெரியும். அடுத்தது சோம்பல் டேஞ்சர் தான், ஆனா நோக்கத்தை விழித்தெழ செய்தால், முனைப்போடு செயல்பட்டால் அந்த ஒரு கனமான தன்மை உன்னை விட்டு உடைஞ்சி போய் வெளியில வர்றத பார்க்கலாம். அடுத்தது சந்தேகம், அதை விட டேஞ்சர். ஏன்னா தான் பெற்றிருப்பதை தானே சந்தேகப்பட்டிருந்தா வாழ்க்கை விஷமா மாறி போயிடும். ஆனால் அதை கூட ஒரு இன்கன்வீனியன்டா
நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு, ஓஹோ நம்ம சந்தேகம் தான் படுறோம் அப்படின்னு ஒரு இடத்துல நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அகங்காரிகள் யார் சொன்னாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அகங்காரத்தோடு உள்ளார இருந்து வரும் பொழுது, நான் என் பெருமையில திளைத்து மூழ்கி இருக்கும் பொழுது, எனக்கு என்ன நடந்துச்சு, எனக்கு என்ன செய்யல, இத பத்திய சிந்தனையில நான் மூழ்கி இருக்கும் பொழுது, அது தன்னைத்தானே பாராட்டி கொண்டு தனக்குத்தானே குழிபறித்துக் கொள்ளும். அதனால்தான் அபாயகரமான தடையாக அகங்காரத்தை நம்ம பார்க்கிறோம். சோ எல்லையற்ற ஆகாயம் எப்போதுமே உள்ளது. உங்களுக்கும் ஆகாயத்திற்கும் இடையில் இருப்பது பருவகால மாற்றத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் உருவாக்கிய மேற்கூரைதான். பருவகால மாற்றத்தை தாங்குவதற்கு தேவையான வலிமையை நீங்கள் எப்போதும் பெற்றுள்ளீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் மனித வாழ்க்கையில ரொம்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் தானே. நம்ம ஒரு இந்த எல்லையற்ற ஆகாயம், இந்த இயற்கை, இதோட ஒன்றி வாழ்ந்த மனிதர்கள் தானே. எங்கே இருந்து குகையை தேடி போனோம், எங்கே இருந்து வீடு கட்ட ஆரம்பிச்சோம், அப்புறம் எப்படி கூரை வீடு ஓடு வீடு ஆனது, அப்புறம் ஓட்டு வீடு எப்படி மாடி வீடு ஆனது, அப்புறம் எப்ப அது பங்களாவானுச்சு. அதான் நினைச்சு பாருங்க. இது மாதிரிதான் நம்முடைய அகங்காரம் வளர்ந்து கொண்டே இருக்குது. ஏன்னு கேட்டா நமக்கு அதற்கான வலிமை இல்லை என்ற நினைப்பு ஒரு பக்கம். இன்னொன்னு, அந்த எல்லையற்ற ஆகாயம் தருகின்ற சுகத்தை விட அந்த சுகத்தை ஸ்டாண்டர்டா அனுபவிக்கணுங்கிற எண்ணம் ஒரு பக்கம். இதெல்லாம் தான் அகங்காரங்கிற ஒரு மேற்கூரையை அமைத்துக் கொள்வது. இப்ப எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கிறோம்? வெளியில வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, காற்று இருக்கு, சூரிய வெளிச்சம் இருக்கு. இது எல்லாமும் நேரடியா எனக்கு வந்துடக்கூடாது. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி உள்ளுக்குள்ளார வச்சுக்கிட்டு நான் இந்த உலகத்துல வாழ்றேன். உண்மையிலேயே நம்மளா இந்த உலகத்துல வாழ்றோம்னா இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு திறந்த வெளியில வாழ்ற ஒருத்தவங்க தான் இந்த உலகத்துல வாழ்றாங்க. நம்ம இந்த உலகத்துக்குள்ளார நம்மளை நாமளே தனிமைப்படுத்தி கொண்டு நாம் வாழ்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா கூரை வீட்டுல இருக்கிறவங்க கூட ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல தூங்குற நேரம் போக மிச்சம் ஒரு 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 சில மணி நேரங்கள் போக மிச்ச நேரம்லாம் தன்னை வெளியில கொண்டு வந்துருவான். வெளியில நிற்பான். அவன் ஓட்டு வீட்டுக்குள்ளார போகிற போது அந்த புறவெளியில தன்னை காட்டிக்கொள்றதுக்கு பதிலாக வீட்டுக்குள்ளார முடங்குற நேரம் அதிகமாகும். ஒரு நல்ல மாடி வீடு ஏசியோட இருக்கிற ரூம்குள்ளார போறவர் தான் கிட்டத்தட்ட ஒரு நாள்ல பெரும்பகுதிய தன்னுடைய வீட்டுலதான் கழிப்பான். அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு அலுப்பா இருந்ததுன்னா மட்டும்தான் அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் வெளியில வருவான். அப்படியே அவன் தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவுட்டர் எக்ஸ்போஸ்ல இருந்து குறைச்சிக்கிட்டே வர்றதை பார்க்கலாம். பட் அந்த மேற்கூரை இன்னும் ஒரு பெரிய மாளிகையாக மாறிவிட்டது என்றால் அவன் அந்த மாளிகையிலேயே வாழ்ந்து அதுவேதான் எல்லான்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அதுக்குள்ளாரே இருக்கான். அது மாதிரி இங்கே அகங்காரத்தினால் உருவான மேற்கூரையை வைத்துக்கொண்டு பருவகால மாற்றத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க ஒரு மேற்கூரை. எதுக்காக அகங்காரம் நமக்கு வேணும்? இதுல எல்லாத்துல இருந்தும் நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு, அதுக்கு அப்படியே ஈல்ட் ஆயிடாம இருக்கிறதுக்கு. இப்ப அகங்காரம் இல்லைங்கிறதுனாலதான் ஒரு குழந்தைய சாக்லேட் கொடுத்து ஏமாத்த முடியுது. அகங்காரம் இல்லை அப்படிங்கிறவங்கள எளிதாக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நம்ப வச்சு அவங்கள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட முடியும். சோ அதுக்காக ஒரு அகங்காரத்தை வளர்த்து கொண்டு ஜாக்கிரதை விழிப்புணர்வுங்கிற பேர்ல எல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொண்ட அந்த மேற்கூரையானது அது ரைட்டு தான், தேவைதான். அதான் முன்னாடியே சொன்னார், சேவை செய்கின்ற அகங்காரமும் நம்மளை வீழ வைக்கிற அகங்காரம். வீடு தேவைதான், ஆனா எவ்வளவு நேரம் அதை பயன்படுத்துறோம்? அது வீடுதான், அது ஆகாயம் இல்லைங்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்கா? வீட்டு வழியாதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிற உணர்வுலாம் இருக்கா? இருந்து அதை தகர்த்து கொண்டு வெளியில நீங்க வந்தீங்கன்னா கட்டாயமாக எல்லையற்ற ஆகாயம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்னொரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. எல்லா விதமான புற சூழ்நிலைகளையும் எல்லா விதமான பருவகால மாற்றங்களையும் தாங்குவதற்கான வலிமையை நீங்கள் எப்போதுமே பெற்றுள்ளீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இஃப் யூ ஆர் ஓப்பன், நீங்க அகங்காரம் இல்லாமல் அந்த மேற்கூரையை தகர்த்து கொண்டு பணிவான ஒருத்தராக இருந்த. ஏன் பணிவா இருக்க மாட்டேங்கிறோம்? பணிவா இருந்தால் நம்ம எல்லாரும் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்காக ஒரு கூரை தான் போட்டாங்க. இப்ப இந்த கூரைக்குள்ளார நான் இருந்து கொண்டு நான் பாரு எல்லாத்தையும் தாண்டி நிக்கிறேன்னு என்ன நானே சொல்லி கொண்டு மேல இருக்கிற உடனே மறந்து போன மாதிரி
நான் பயந்து கொண்டுதான் என்னை நோக்கி அந்த கூரையை அமைத்து வைத்திருக்கிறேன். மாஸ்டர் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு, எல்லா விதமான பருவகால மாற்றங்களையும் தாங்குவதற்கு தேவையான வலிமையை நீங்கள் எப்போதுமே பெற்றுள்ளீர்கள். அதனால பணிவா இருந்தா நம்ம வீணா போயிடுவோங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு கொஞ்சம் பணிவை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் மேற்கூரையை தகர்த்து கொள்ளுங்கள். இப்போது அந்த மேற்கூரையை உடைத்துவிட்டு எல்லையற்ற ஆகாயத்தை நோக்கி முன்னேறும். இப்போ நாமும் நமக்கு நாமே அமைத்து கொண்டுள்ள நம்ம ஒரு மேற்கூரை அமைத்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. நம்ம மல்டிபிள் லேயர்ஸ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அமைத்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொன்றாக நம்ம உணர்ந்து உடைக்கணும். இல்ல அப்படின்னா ஒரே விஷயம் நம்ம உணர்ந்து உடைக்கிறதுக்கு பதிலா ஒரு இடத்துல நம்ம பணிவுங்கிற விஷயத்தை நோக்கி ஒவ்வொன்றிலும் முன்னேற ஆரம்பித்தால் தானாக அது உடைய ஆரம்பிக்கும். எனக்கு தேவை என்கிட்ட இருக்கிற தற்பெருமையை, அந்த சுய கௌரவத்தை, அந்த ஒரு தேவையில்லாத கர்வத்தை, இதை எல்லாத்தையும் விடுவதற்கு நான் தயாராக இருக்கணும். எனக்கு நானே உருவாக்கி கொண்டு நான் அடைந்து விட்டேன் என்கின்ற உணர்வினால் உருவாக்கி கொண்ட அந்த மேற்கூரையை நானே தான் தகர்க்க வேண்டும். அதுக்குள்ளார மாஸ்டர் வர முடியாது. இதையெல்லாம் உடைத்து விட்டு இதயம் எப்ப பணிவா மாறுதோ அப்ப இதயத்தை சுற்றி தேங்கி நிற்கிற எல்லா அந்த டிரான்ஸ்மிஷனும் தானாகவே இதயத்துக்குள்ளார நுழைய போகுது. எல்லா அருளாசிகளும் உள்ளுக்குள்ளார போக போகுது. ஸோ அந்த மேற்கூரையை உடைத்து விட்டு எல்லையற்ற ஆகாயத்தை நோக்கி முன்னேறுவதற்கான முயற்சியை நம்ம இன்னைக்கே ஆரம்பிப்போம். மாஸ்டருடைய அருளோட அது சாத்தியமாகட்டும். இப்ப நம்ம காலை நேர தியானத்துக்கு செல்லலாம்.